இன்றைய நாளுக்கும் இந்த இயற்கை ஆற்றலுக்கும் கணக்கம்பட்டி சுவாமிக்கும் எல்லா சித்தமார்களுக்கும் என்னை வழிநடத்தி செல்லுகின்ற பிரபஞ்ச ஆற்றலுக்கும் நன்றியை தெரிவித்து இன்று இந்த பதிவை ஒரு சிறிய பதிவை பொதுமக்கள் பக்தர்களுக்கு அறிந்து கொள்வதற்காக காணிக்கையாக்குறேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ரசாயனத்தில் அபிஷேகம் இறைவனுக்கு, அதான் தலைப்பு இன்னைக்கு நடக்கிறது. இன்னைக்கு ஏன் இப்படி ஒரு தலைப்பு வச்சிருக்கோம் அப்படின்னா, இந்த கோயிலுக்கு போய் பார்த்தா ரொம்ப கொடுமையா இருக்கு. சிவன் கோயிலுக்கு போனாலும் எந்த கோயிலுக்கு போனாலும் ஜனங்க சாமிக்கு அபிஷேகம் பண்ணணும், பூஜை புனஸ்காரம் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆர்வத்திலேயோ இல்லை இந்த ஜோசியருங்க ஐயர்மார்கள் சொல்றதை வச்சு அவங்களுடைய பிரச்சனையை தீர்றதுக்காக அந்த கோயிலில் சிலைங்களுக்கு போய் சில அபிஷேகம் சில சடங்குகள்லாம் பண்ணுறாங்க. அது நல்ல விஷயம்தான். அந்த மன திருப்திக்கும் நம்ம பிரச்சனை தீர்றதுக்கு அந்த இறை வழிபாடு அடிப்படையில் போய் பண்ணிக்கணும். அது அது சாதாரண பாமர மக்களாக இருந்தாலும் சரி, குடும்பஸ்தனுங்க அது மாதிரி குடும்பத்தில் வாழ்றவங்க அவங்களுக்கு பிரச்சனை தீர்த்துக்கிறதுக்கு அது மாதிரி வழிமுறை அந்த காலத்துலேருந்து வச்சுருக்காங்க. அதை நம்ம கடைப்பிடிக்கிறோம். அதுதான் மேல் ஒழுக்கத்துக்கும் இறை வழிபாட்டுக்கும் முதல் படியாக இருக்குது. கோயிலில் போய் தரிசனம் பண்ணுறது, கோயில் வழிபாடு பண்ணுறது நல்ல விஷயம், சந்தோஷம், பண்ணுங்க, அதுதான் பண்ணணும். ஆனால் கொஞ்சம் புரிஞ்சு பண்ணுங்க. நீங்கள் பண்ணுற காசு, செலவு, டைமு, இதெல்லாம் நம்ம கரெக்டாக பண்ணுறோமா? நமக்கு ஏன் கோயிலுக்கு போய் போய் மறுபடியும் போகிறோம்? பிரச்சனை முடியலன்னு ஏன் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். ஏன் நடக்க மாட்டேங்குது சில விஷயம். அவங்க சொல்கிற சில வழிபாடெல்லாம் கரெக்ட் தான். நீங்கள் ஐடிக்குட்டியோ இல்லைன்னா யாருன்னா குருமார்கிட்ட போய் தான் கேட்கணும் கிடையாது. உங்களுக்கு பிரச்சனை வந்தாலே கோயிலுக்கு போயிட வேண்டியது தான். நம்ம ஊரில் எந்த கோயில் இருக்குது? மெயினாக கிராம தேவதை இருக்குது. அதுக்கப்புறம் வீட்டில் ஒரு விநாயகர் கோயில் இருக்கும், ஒரு சிவன் கோயில் இருக்கும், நவகிரக கோயில் இருக்கும், நாகத்தம்மன் கோயில் இருக்கும். இதில் எதனா ஒன்று வழிபோகணும். அதுக்கு தான் கோயிலே கட்டி வச்சாங்க. ஒரு ஒரு 60-70 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் கோயிலில் போய் சாமி கும்பிடுவாங்க. வீட்டில் யாரும் கும்பிட மாட்டாங்க. அந்த வருஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த முத்துமாரியம்மன் கூழ் ஊற்றுறது, வருஷத்துக்கு ஒரு வாட்டி குலதெய்வ வழிபாடு, வருஷத்துக்கு ஒரு வாட்டி. அப்புறம் கல்யாண கச்சேரி வச்சேன்னா அப்போ மொட்டை அடிக்கிறது, சாமிக்கு குலதெய்வம் சாமிக்கு வழிபடுறது. அது மாதிரி கற்பனை சாமி, இது மாதிரி ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு குலதெய்வம்ன்ற இதில் அதை கும்பிட்டு வழிபட்டு இருந்தாங்க. நல்லா தான் இருந்தாங்க அப்போல்லாம் பெரியவங்கெல்லாம். இப்போ நமக்கு அறிவு வளர்ந்து நல்ல ஜாதகம்லாம் நம்ம நிறைய ஆராய்ச்சி பண்ணி தற்காலத்துக்கு இப்போ எப்படி அதை பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஷார்ப்பாக இந்த கம்ப்யூட்டர் மூலமாக யாருக்கு என்ன பிரச்சனை, குலதெய்வம் குறைபாடு இருக்கா அப்படின்னு கண்டுபிடிச்சு கொடுத்துறாங்க. இப்போ ரொம்ப ஷார்ப்பாக இருக்காங்க எல்லாமே. அப்போ நம்ம எப்படி இது நம்ம செஞ்சு நிவர்த்தி பண்ணணும் எவ்வளோ ஆர்வம் இருக்கோ அதே விஷயத்த நம்ம கரெக்டாக பண்ணுறோமா அப்படின்னு யோசிக்கணும். நம்ம எதுவும் பண்ணாமல் அதை கூட பிரச்சனை கிடையாது. அந்த கோயிலில் அந்த தெய்வம் அந்த ஆற்றலோடு அது இருக்கும். அதால் முடிஞ்ச வரைக்கும் அது ஆட்டோமேட்டிக்காக அந்த கிராமத்தில் இருக்கிறவங்க நன்மை பண்ணும். ஏன் இது சொல்கிறேன்னா, நீங்கள் இப்போ அபிஷேகம் பண்ணுற பொருள் எல்லாமே ஒன்று கூட உருப்படியாக கிடையாது. இப்போ மஞ்சள் எடுத்துங்களா நீங்கள்? அந்த காலத்தில் மஞ்சளை கொம்பு மஞ்சள் எடுத்து அரைச்சி அதை பயன்படுத்துவாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க? தூள் வாங்கிக்கிறாங்க. தூள் வாங்க கடை போய் கேட்கும்போது என்ன பண்ணுறாங்க? ரேட் எது கம்மியாக இருக்கும் அதான் மக்கள் வாங்க வந்துட்டு அவன் என்ன பண்ணுறான்? பாக்கெட்டில் போட்டுருக்கோம். பாக்கெட்டில் போனோம்னா இதெல்லாம் கோயிலுக்கு யூஸ் பண்ணுறதுனால இது ஒன்றும் சாப்பிட போகிறது கிடையாது. அதனால் என்ன பண்ணுறோம்? அது கெமிக்கல் மிக்ஸ் பண்ணி வைப்பாங்க. மஞ்சள் அது மாதிரி குங்குமம் எடுத்துங்க, நெத்தியில் வச்சுன்னா நெத்தி கருப்பாயிடுது. அந்த இடத்துல ஒரு கொப்பளை மாதிரி வந்துடுது. ஏன் வருது? அந்த காலத்தில் நம்ம பெண்கள் எல்லாம் தினசரி குங்குமம் வச்சுருந்தாங்க. ஆனால் நிறைய கம்பெனி இருக்குது, எல்லாமே கெமிக்கலாக தான் இருக்குது. நல்ல குங்குமம் கிடையாது. நல்ல குங்குமம் நம்மளே செஞ்சுக்கணும். அது சில வழிமுறை இருக்குது, இயற்கையாக பண்ணிக்கிறதுக்கு சில இது இருக்குது. அதை நம்ம பண்ணிக்கணும் வீட்டில். அது ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஊதுவத்தி. கம்மன்னு வாசனை வரணும்னு பார்க்குறாங்களே கண்டி, அது உண்மையான ஊதுவத்தியா அப்படின்னு பார்க்கறது கிடையாது. அது எதுவுமே கோயிலில் பொல்யூஷன் தான், அது கெமிக்கல். அது ஊதுவத்தி வாசனை கம்மன்னு வந்தால் அதை வாங்கிக்கிறது. வாசனை அந்த பாக்ஸ் மேலே வாசனை. உண்மையான ஊதுவத்தி கம்மன்னு மணக்காது, மீடியமாக இருக்கும், மைல்டாக இருக்கும். அதுவும் அப்படி தான் இருக்குது. அப்புறம் கற்பூரம். முன்னெல்லாம் கற்பூரம் கொடுத்து தான் அந்த கற்பூர வாசனை நம்ம தெரியும்.
இப்போ கற்பூர வாசனை கொளுத்துனா அந்த சீசான டீசல் இன்ஜின்ல புகை வரும் பாரு, புது புது புதுன்னு புகை வருது. வீட்டில் இருக்க முடியாது, திரி திரியா மேலே போகுது. அப்போ அந்த கற்பூரமும் கெமிக்கல் ஆகிப்போச்சு. அதுக்கப்புறம் எண்ணெய். எண்ணெய் என்ன, எந்த எண்ணெய் ஊற்றி எந்த சாமி கும்பிடணும்னு அதுவும் தெரியாது நம்ம ஆளுங்களுக்கு. இவங்க நேராக போகிறாங்க கடையில் போய் ஏதோ ஒரு எண்ணெய் பாட்டில் கம்பெனி வாங்கிக்கிறாங்க, கரெக்டாக இருக்கும். அதை வந்து அஞ்சு அஞ்சு எண்ணெய் கலந்து வச்சுருப்பாங்க, 3 எண்ணெய் கலந்து வச்சுருந்து விற்கிறாங்க. அதை வாங்கிட்டு வந்து என்ன பண்ணுறாங்க, எடுத்து வந்து விளக்கு சாமிக்கு வந்து விளக்கு போடுறாங்க. அது உங்கள் பரிகாரம் தீரும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக தீராது. அது ஃபுல்லாகவே ஆயில், எல்லாம் மினரல் ஆயில் மிக்ஸ் பண்ணிடுறாங்க. அது மாதிரி நெய். நெய்யும் பார்த்தா ஒரிஜினல் நெய் கிடையாது. ஒரிஜினல் நெய் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு நாட்டு பசுமாட்டு நெய் பார்த்தீங்கன்னா ஒரு 1400 அதுதான் நாட்டு பசுமாடு. அது ஸ்பெசிஃபிக்காக வேங்க இந்த சில காங்கேய மாடு, கிரு மாடு இதெல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2000 ஒரு கிலோ வருது நெய். அதுவும் நம்ம தெரிஞ்ச ஆளுகிட்ட சொல்லி கரெக்டாக அது 10 ரூபா அதிகமானாலும் பரவாயில்ல, நல்ல நெய்யாக குடும்பம் கேட்டுவாங்களா தான் நல்ல நெய் கிடைக்கும். இல்லைன்னா நெய்யெல்லாம் கிடைக்காது. வக்கீல் நெய்யெல்லாம் இங்கே கிடையாது, அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க. அதனால அதுவும் நெய்யும் அதில் ஒன்றும் கிடையாது, எல்லாம் கெமிக்கல் தான். அதுக்கு நெய் வாசம் அடிக்கிறதுக்கு ஒரு ஒரு கெமிக்கல் இருக்குது, அதை போட்டு யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் சந்தனம். சந்தனம் வைக்கிற வீட்டுக்கெல்லாம் ரேட்டுக்கெல்லாம் இவங்க போய் ஒரு 30 ரூபா கொடுத்தா ஒரு டப்பா நிறைய தரான் சந்தனம் போட்டு. அதெல்லாம் ஒரிஜினல் சந்தனம் கிடையாது, அதெல்லாம் கெமிக்கல். அப்புறம் பால். பால் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடுமையாக இருக்குது. இந்த ஜனங்க பண்ணுறது பார்த்தீங்கன்னா பாக்கி பாய் போய் புத்துல ஊத்துறாங்க, சிவன் தலையில ஊத்துறாங்க பாலை. அந்த சிவன் வாயில திறந்த வாய் தான் என்ன பண்ணிருப்பாரு. பாலாஜி அதையும் தாங்கிக்கிறாரு. என்ன பண்ணு, ஜனங்க வந்து அப்படி இருக்குது, ஒருத்தனை ஏமாத்தி பொழைச்சிட்டு இருக்கிறாங்க. அது என்ன பண்ணும், பால் கிடைக்காதுக்கு இந்த பால் எடுத்து ஊற்றுக்கு என்ன பண்ணுது அப்படின்னு வச்சுக்கோங்க. பால் பாக்கெட் பால் கெமிக்கல் மிக்ஸ். ஒரு கிலோ நாட்டு பசுமாட்டு பால் வாங்கிட்டு தான் அபிஷேகத்துக்கு கொடுக்கணும். இல்லைன்னா கொடுக்காத, தேவையில்லை அது. கவர்மெண்ட் பாலே அப்படிதான் இருக்கு, அரசாங்கமா அப்படிதான் பண்ணுது. என்ன பண்றது, ஏன் அப்படி இருக்கிறாங்க கேட்கறது கிடையாது. பயம், என்னவோ ஏதோ அரசாங்கம் நம்மள என்ன பண்ணிடுமோன்னா ஏன் அப்படி இருக்கிறாங்க. அடிப்படை சட்டம் தெரியல, நம்மளை தற்காத்துக்கு சட்டம் தெரியல, வேற ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தேன். தேன் சொல்ல வேண்டியதே கிடையாது. இப்போ ஒரு பிரபலமான ஒரு கம்பெனி வந்து வெளிநாட்டுக்கு தேன் அமைச்சு அவன் அங்கிருந்து டெஸ்ட் பண்ணி இது தேனே கிடையாது, நம்ம இந்தியா நம்ம நாட்டுக்கு அசிங்கப்படுத்துற அளவுக்கு பண்ணிட்டான். ஆனா அவனும் மறுபடியும் நம்ம இந்தியாவில் வித்து தான் இருக்கிறான் தேனை. நம்ம ஜனங்க அதான் வாங்குது. ஒரிஜினல் தேன் வாங்கினா ஐயோ இவ்வளோ காசா, நான் போய் சின்ன பாட்டில் வாங்கிக்கிறேன்றாங்க. பொருளாதார பிரச்சனை. சரி, அதை நீங்கள் சாப்பிட்டுங்க, சாமி போட ஊற்ற வேணாம். சாமி வந்து நீங்கள் மித்திரம் கும்பிடல, ஜனங்க நான் ஊரில் இருக்கிற ஜனங்கெல்லாம் போய் கும்பிடுது. அதனால் அந்த ஆட்கள் அங்கே இருக்குதான், அது கொஞ்சம் வந்து பொது நலமாக கொஞ்சம் சிந்திங்க. அப்புறம் பழங்க. இப்போ மஞ்சள் வாழைப்பழம் பிரச்சனை கிடையாது, அது நாட்டு வாழைப்பழம் வந்து சாமி வைக்கிறோம் ஒன்று. ஆனால் கோயிலில் பஞ்சாமிர்தம்னு ஒன்று பண்ணுவாங்க, ஒரு 5-6 வகை பழங்களை போட்டு. ஆப்பிள், மாம்பழம், சாத்துக்குடி, வாழைப்பழம், அதை போட்டு பண்ணுவாங்க எல்லாமே. அதில் பச்சை கற்பூரம், நாட்டு சக்கரைலாம் போடுவாங்க. பார்த்தீங்கன்னா நாட்டு சக்கரெல்லாம் ஐயோ வேஸ்ட், கல்கட்டு போடுவாங்க, எல்லாம் கிடைக்கும். எல்லாம் கூட போகுங்க, நாட்டு சக்கரெலாம் அவங்க சொன்ன மாதிரிலாம் போடுறதில்லை கடைக்கு. அது மாதிரி அதனால பஞ்சாமிர்தம் பழம் அப்படி இருக்கு, இந்த நிலைமையில இருக்கு. அப்புறம் பன்னீர், அதுவும் சொல்ல தேவையில்லை. பன்னீர்னு நீங்க என்ன டேஸ்ட் பண்ண முடியும், ஒரு 20 ரூபாய் பாட்டில் கொடுப்பான். பன்னீர் நம்மளே வீட்டில் கூட தயார் பண்ணிக்கலாம் நீ வந்து. அப்புறம் தேங்காய், அது பரவாயில்ல ஓரளவுக்கு. தேங்காய்லாம் முன்னெல்லாம் உடைச்சா பாதியாக உடையும், இப்போ உடையுதுல, ஏன்னா ஹைப்ரிட் காய். அது பார்த்தா 3 பக்கம் அது முறுக்கின்னு இருக்கும். நீ ஒரு பக்கம் உடைச்சா அது 3-4 உடஞ்சிடும். அதுக்கப்புறம் அபச குணமாக ஆயிடுச்சுன்னு ஐயோ தேங்காய் வச்சு உடஞ்சி போச்சே, நம்ம அவ்வளோதான் போகுது, நமக்கு சரியா பரிகாரம் ஆனாலும் மனசு உங்களுக்கு இதாகிடும். ஆனால் தேங்காய் முக்கோணமாக உடஞ்சாலும் இதெல்லாம் நமக்கு பயப்படாதீங்க, அது ஹைப்ரிட் காய் இப்படி தான் இருக்கும். தேங்காய்னா 3 பக்கம் கரெக்டாக இருந்ததுன்னா உடைச்சா பாதியாக உடையும். முக்கன் கணபதி மாதிரி அவர். ஆனால் இப்படி கிடைக்கிறதான் யூஸ் பண்ண முடியும், இல்லைன்னா யூஸ் பண்ணாமல் விட்டுருணும். அதனால தேங்காய் பற்றி பிரச்சனை கிடையாது, அது யூஸ் பண்ணீங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பூ, அது ஒரு பெரிய கொடுமை. பூ பார்த்தீங்கன்னா அந்த பூச்செடியை வச்சு வளர்க்குற இடத்துல போய் பாருங்க நீங்கள், ஃபுல்லாக மல்லி செடியிலேருந்து எல்லாத்துக்கும் மருந்து எடுத்து விட்டுறாங்க. மல்லிகைப்பூ வந்து ஒரு பூ ஒரு 100 அடி தள்ளி மல்லிகைப்பூ விற்கிறானா வாசனை கம கம்மன்னு அடிக்கும். நீங்கள் ஒன்றும் இல்லை, பூ விற்கிற கடைக்கு போய் பாருங்க, கம கம கம்மன்னு அடிக்கும். ஒரு காலத்தில் ஒரு 30-40% கொத்தல் செடிக்கு போனால் பூ மறுக்கணும், அவ்வளோ வாசனை கம கம்மன்னு அடிக்கும். மல்லிகைப்பூ விற்கிற இடத்துக்கு போனால் மல்லிகைப்பூ இது மல்லிகை கடை ஷோ இருக்கிற இடத்துல போனால் மல்லிகை வாசனை அவ்வளோ கம கம்மன்னு அடிக்கும். இப்போ அதெல்லாம் வாசனையாது கீசனையாது, வாசனை வேணா உடனே அடிச்சு கொடுப்பாங்க உங்களுக்கு. எது வேணாலும் ரெடிமேடாக கொடுக்குறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. அதனால் பூ அப்படி இருக்குது. அதே மாதிரி கோயிலுக்கு நீங்கள் போகும்போது நீங்கள் வந்து என்ன பிரச்சனை, எந்த நாளில் போகணும்,
இல்லை சாதாரண போனால் இந்த நாளில் நான் போனேன், இந்த கோயிலுக்கு இந்த நாள் ஒரு சிறப்பு இருக்கு. அந்த நாள், அந்த நேரம், அந்த திதி, அந்த கரணம், உங்களுக்கு என்ன காரணம் வருது, உங்களுக்கு என்ன திதி வருது, அது வந்து பார்த்துட்டு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து கோயில் சாமியை வந்து நீங்கள் வழிபடணும். ஆனால் இந்த பொருள் எதுவுமே நீங்கள் தயவு செய்து யூஸ் பண்ணாதீங்க. இது யூஸ் பண்ணுறது உங்களுக்கு வந்து அது உங்கள் பிரச்சனையே நடக்காது. அங்கே இருக்கிற ஆற்றலும் உங்களால் அங்கே அது கெட்டு போயிடும். அதனால நீங்கள் வந்து அதை பண்ணாமல் இருக்குங்க. அது இப்போ சிவன் கோயிலெலாம் போனீங்கன்னா இதெல்லாம் பண்ண வேண்டியதில்லை. நீங்கள் வில்லம் வந்து ஒரு சும்மா ஒரு கைப்பிடி வாங்கி போயிட்டு அதை வில்வத்தை போட்டு தண்ணி ஊற்றினால சிவனுக்கு அதுக்கு மிஞ்சின அபிஷேகமே கிடையாது. வேற எதுவுமே தேவையில்லை. நீ பாலை கண்ணு குடிக்கிற பாலை கறந்த மாதிரி மேலே ஊற்றணும்னு அவசியம் கிடையாது. இதெல்லாம் ஊற்றி எல்லாம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இப்போ கொரோனால எல்லாம் கோயிலை மூட்டு இருந்தான், அப்போ யார் பண்ணாங்க? உண்மையாக சாமி பக்தி இருந்தால் கொரோனா டைம்லேயும் ஊரில் ஜனங்கள் எல்லாம் போயிட்டு கோயிலுக்கு போய் அபிஷேகம் பண்ணியிருக்கணும்ல. அவன் எல்லாம் வீட்டில் உட்காந்துட்டீங்களா? அவ்வளோதான் உங்கள் பக்தி. அதனால் தயவுசெய்து இந்த கெமிக்கல் இருக்கிறதுனால நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறேன். நெய் வேலை போட சொல்லுவாங்க குரு பகவானுக்கு. அங்கே வெளியிலே விற்பாங்க. அது பாவம், அவங்க ஏதோ அதை வச்சு வருமானம் சம்பாதிச்சு வைப்பாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா நெய் ஊற்றி அது அந்த வத்தி வச்சுருப்பாங்க. அதே மாதிரி எள்ளு போட்டு எண்ணெய் ஊற்றி வச்சுருப்பாங்க. ஆக்சுவலாக எள்ளு வந்து சனீஸ்வரனுடையது. அதை நீ துணியில் கட்டி அதில் வச்சு எள்ளு கொளுத்துனான்னு அர்த்தம். அது மூட நம்பிக்கையாகவே எல்லாம் சில விஷயம் நம்ம பண்ணனால தான் மாட்டு மரத்தை நம்ம வந்து ரொம்ப கிண்டல் பண்ணுறாங்க. அதெல்லாம் தேவையில்லை. உங்களோட அன்பு இருந்தால் போதும் தெய்வத்துக்கு. அந்த இடத்துக்கு போங்க, அந்த ஸ்தலத்துக்கு போங்க. அந்த ஸ்தலத்தில் போயிட்டு ஒரு 2 மணி நேரம் உட்காருங்க. அங்கே போயிட்டு கதை பேசுறது என்ன? யாரா தெரிஞ்சவங்கட்டா என்னம்மா நல்லா இருக்கீங்களா? கோயிலில் போய் நல்லா இருக்குன்னா கேட்குறது யார் நல்லா இருக்குன்னு கேட்குறது? 2 பேரும் நல்லா இல்லாமல் தான் கோயிலுக்கு வந்துருக்கீங்க உங்கள் பிரச்சனை தீர்றதுக்கு. நல்லா இருக்கிறியான்னு கேட்குறது. நல்லா இருக்குன்னு சொல்லிட்டா இவங்க என்ன வச்சுக்கோங்க, அது நல்லா இருக்குது, நம்ம இப்படி இருக்கிறோம். இப்படி தேவையில்லாத குடும்ப விஷயத்தெல்லாம் கோயிலான போய் பேசுறது. கோயிலான போய் உங்கள் குடும்ப விஷயம் பேசுறதோ மற்றவங்களை பார்த்து வணக்கம் சொல்றது தப்பு. ஏன்னா அங்கே இருக்கிற இறைவன் தான் பெரியவன். அங்கே வேற யாரும் பெரியவன் கிடையாது. அங்கே போய் உங்களுடைய வசதி வாய்ப்புகளை பந்தா பெருமை காட்டுறது அதெல்லாம் பண்ணக்கூடாது. மகா தப்பு. எதுக்கு இவ்வளோ ஆணித்தனமா சொன்னா? நீங்கள் பாவம் மேலும் மேலே நீங்கள் சேர்த்துட்டு போறீங்க. அதுக்கு தான் இவ்வளோ வந்து கொஞ்சம் ஒரு இதாக சொல்கிறேன் நான். நீங்கள் அப்புறம் நான் போயிட்டு கோயிலுக்கு போய் அவர் சும்மா கிடக்குறாரு கோயிலில் உட்காந்துட்டு, நீங்கள் போய் அபிஷேகம் பண்ணுறேன் அதை பண்ணிட்டு அப்புறம் வெளியே வந்து சொன்னீங்க, நான் டெய்லியும் இந்த கோயிலுக்கு வரேம்மா, டெய்லியும் சிவனுக்கு பூஜை போகிறோமா, டெய்லியும் நவகிரகம் சுற்றுறோமா, ஆனால் என் பையனுக்கு பொண்ணே செட் ஆக மாட்டேங்குதுமா, இந்த நோயே தீர மாட்டேங்குதுமா, குழந்தை இல்லைம்மா அப்படின்னு. அவர் என்ன பண்ணுவார்? நீ பண்ணுறது ஒழுங்காக பண்ணுறது இல்லை, அவர் என்ன பண்ணுவார் சொல்லி பார்ப்போம். இது மாதிரி கொஞ்சம் சிந்தனை எண்ணி பாருங்க. பணம் கேட்குறீங்க, எல்லாமே கேட்குறீங்க, அவர் உட்காந்துக்கிறா. அப்போ நீங்கள் எதுக்கு பிறந்தீங்க வளர்ந்தீங்க? நம்ம எதுக்கு பிறந்தோம், எதுக்கு வளர்ந்தோம் சொல்லி பார்க்கலாம். அப்புறம் நம்ம நேரம் படிக்கிறதுக்கு கூட, சாமி நீ எனக்கு பதில் நீ படிச்சிரு, எனக்கு பதில் நீ வேலைக்கு போ, எனக்கு பதில் நீ காசு கொடு, ஆனால் கல்யாணம் மாத்திரம் நான் பண்ணிக்கிறேன், குழந்தை மாத்திரம் நீ கொடுத்துரு, மாயாஜலம் பண்ணி நான் வந்து உனக்கு இந்த கெமிக்கல் விஷயம்லாம் பண்ணுறேன். அதுக்காக இருக்கிறோம் நம்ம. நல்லா யோசிங்க. நான் வந்து இவ்வளோ தூரம் நான் சொல்கிறேன்னா இப்போ ரொம்ப கொடுமையாக இருக்குது. போய் பார்த்தேன்னா கோயிலுங்கள அந்த ஐயரும் இருக்காங்க, அவங்களும் பாவம் தெரியல, கொடுத்துக்கணும் உடனே வாங்கி வச்சுக்கணும். அவர் தட்சிணை வருது, அவர் பாட்டு வாங்கிட்டு ஓம் சுக்லாம் பரதம் விஷ்ணு சசிவர்ணம் ஏதோ ஒன்று சொல்லி, அந்த மந்திரம் நமக்கு புரியுது கிடையாது, ஏதோ ஒன்று சொல்லி பண்ணிடுறாங்க. அது என்ன பண்ணாரு ஏது பண்ணாருன்னு நமக்கு தெரியாது. போய் நம்ம பண்ண பரிகாரம் வந்து அந்த இறைவனுக்கு பண்ண அபிஷேகம் வந்து அவர் ஏற்றுக்கிட்டாரா ஏற்றுக்கலையா எதுவுமே தெரிய மாட்டேங்குது. எந்த கோயில் எப்போ வழிபடணும்னு சொல்லிட்டு ஒரு முறை இருக்கு, அதை கரெக்டாக கடைபிடிக்கணும். இதெல்லாம் ரசாயனம் சம்பந்தப்பட்டு தயவுசெய்து தெய்வத்துக்கு வந்து அபிஷேகம் பண்றதோ பூஜை புனஸ்காரம் பண்றதோ கற்பூரம் ஏத்துறதோ இதெல்லாம் பார்த்து பார்த்து நீங்க பண்ணுங்க. அதெல்லாம் குறைபாடு. இந்த பொருளெல்லாம் ஒரிஜினலா உங்களுக்கு உண்மையான பொருள் வேணும்னா நீங்க எனக்கு வந்து நீங்க மெசேஜ் போடுங்க, கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, இதுக்கெல்லாம் எங்க கிடைக்கும் சாமின்னு கேளுங்க. அதுக்கு வந்து அதுக்குன்னு ஆளுங்க அங்கங்க இருக்காங்க, அதை நாங்க வர வச்சு நாங்க கொடுக்குறோம். ஆனா கொஞ்சம் காசு அதிகமாக தான் இருக்கும். நல்ல பொருள் எப்பவுமே ரேட் அதிகமாக தான் இருக்கும். அதை நீங்க வந்து கண்டிப்பா பண்ணணும். இப்போ நான் ஒரு விஷயம், சின்ன விஷயம் சொல்றேன். நீங்க போய் கடையில போய் மிளகாத்தூள் வாங்கி பாருங்க, ரொம்ப சீப்பா இருக்கும். பாக்கெட் 100 கிராம் 1 கிலோ வாங்குங்க. நீங்க 1 கிலோ நீங்க மிளகாத்தூள் வீட்டுல இருந்து எல்லாம் வாங்கி எதை அரைச்சி பாருங்க, அதுக்கு வந்து ஈக்குவல் பண்ணி பாருங்க, சம்பந்தமே இருக்காது. அப்ப எப்படியா நம்மளோட விலை கம்மியா கொடுக்குறாங்க? இப்படிதான் எல்லா விஷயமும் இருக்கு. எல்லா விஷயமும் இப்படிதான் இருக்கு. ஆனா நான் அது சில உணவு பத்தியே நான் சொல்றேன். நான் அடுத்தது நான் இப்ப இறைவனுக்கு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன், நீங்க பண்ற வேலை என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி கோயிலுக்கு போனா வந்து புதுசா புடவை வாங்கி கட்டிங்கன்னா நகை நட்டல் நிறைய போட்டு பந்தா பண்ணலாம் போகாதீங்க. உங்களை யாரும் பார்க்கக்கூடாது. உங்களை யாரும் இறைவனை தேர வேற யாரும் உங்களை பார்க்கக்கூடாது.
நீங்க கூட கவனமும் இறைவன் மேல தான் இருக்கும். அதுதான் இப்போ வழிபாடு. அதை விட்டுட்டு நீங்க இதெல்லாம் வாங்கி போய் கொடுத்து அபிஷேகம் பண்ணுன்னு 4 பேர் பார்க்கறதுக்கு சாமிக்கு நான் தான் அபிஷேகம் பண்ணேன் இது கூட பெருமையா பேசிட்டு வந்தீங்கன்னா எந்த விஷயம் நடக்காது. எந்த காரியமும் நடக்காது. நீங்க அதுக்கு பண்ணாம வீட்லயே கொஞ்ச நாள் சும்மா இருந்தீங்கன்னா அந்த கிரக பலன் வந்து உங்களுக்கு சரியில்லாம தான் நாளுக்கு நேரம் கெட்டு போயிருக்கும். அந்த கிரகம் மாறும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அதுல இருந்து விடுபட்டு வந்துருவீங்க. அது பாட்டு நடக்கும். நீங்க பண்ணாம இருந்தா கூட அது நடக்கும். கிரகங்கள் தான் கிரகங்கள் தான் நம்மளை ஆட்டி படைக்கிறது. அந்த வந்து என்ன தசை நடக்குது என்ன புத்தி நடக்குது மாறும்போது சில விஷயங்கள்லாம் நடக்கும். இதெல்லாம் இறைவன் நம்ம அனுபவத்தை கற்றுக் கொடுக்குறான். நம்ம உடனே அது துன்பம்னு எடுத்துக்கிறோம். நமக்கு துக்கம் முடிஞ்சு போச்சு நம்ம கதை நினைச்சிட்டு பயந்துக்கிட்டு இப்படியெல்லாம் நம்ம பண்றோம். அதை பண்ணாதீங்க. நீங்க வீட்லயே பண்ணுங்க. வீட்லயே நீங்க அபிஷேகம் பண்ணணும். வீட்லயே ஏதோ ஒன்று வச்சு உங்க குலதெய்வத்தை மெயினாக கும்பிடுங்க. உங்க குலதெய்வத்துக்கு என்ன படையல் வச்சு கும்பிடுங்களோ அதை கும்பிடுங்க. எந்த நாளில் கும்பிடணும் அதை கும்பிடுங்க. வீட்டில் அதே மாதிரி பெரியவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கி அம்மா அப்பா மாமனார் மாமியார் இவங்ககிட்ட பசி இவங்களுக்கு நீங்கள் அபிஷேகம் பண்ணி குலதெய்வத்துக்கு பண்ணி இவங்களுக்கு பண்ணாதான் நீங்கள் அங்கே வந்து கதவு திறக்கும் உங்களுக்கு. இல்லைன்னா 10 வாட்டி 20 வாட்டி போயிட்டு வந்தால் கடவுள் என்ன பண்ணுவார், ஓ இது என்னடா தொடர்ந்து வந்து இருக்குது புரியவும் மாட்டேங்குது, ஏதோ கெமிக்கல்லாம் ஊற்றி நம்ம அபிஷேகம் பண்ணிட்டாங்க, வேற என்ன பண்ணுறது இருக்குது, ஏதோ மிச்சம் மீதி ஏதோ கொஞ்சம் கொடுத்து விடுன்னு சொல்லிட்டு கொடுத்து விட்டுருவாரு. இதுதான் நடக்கும். அதனால் ரசாயன கலந்த இந்த பொருளை நீங்கள் வாங்காதீங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள், அதுக்கான ஆளுங்க இருக்காங்க, நான் சொல்லி வாங்கி கொடுக்குறேன். வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஒரு அவசியம் பண்ணுங்க போதும். அதே போதும். மற்றபடி பிரச்சனை எப்போ உங்களுக்கு இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணுங்க. இன்னைக்கு நிறைய கோயிலில் ஜனங்க எதுக்கு சேருது, பிரச்சனைங்க அதிகம். அதனால் அவங்க வந்து இது மாதிரி கெமிக்கலாக கொடுக்கும்போது அது ஒன்றும் பிரயோஜனம் வர்றதில்லை. வேறு வழி கிடையாது. அப்படிதான் இருக்குது. நீங்கள் எதை கொடுத்தாலும் ஐயர் பண்ணிவிடுவார் சாமி. இது ஒரு டூப்ளிகேட் நெய் கொடுத்தேன்னு வச்சுக்கோ, டூப்ளிகேட் நெய்னா உடனே இது வந்து டூப்ளிகேட் நெய் தான் சாமி, நெய் கிடைக்கல என்ன பண்ணுறது, இதுவே ஒரிஜினல் நெய்யாக நினச்சி நீங்கள் அபிஷேகத்தை ஏற்றுங்கன்னு சொல்லிவிடாரு, வந்துடும் முடிஞ்சு போச்சு. ஆனாலும் அப்படி ஏற்றுப்பாரான்னு சொல்ல முடியாது. எல்லாத்துக்கும் அவங்க வச்சிருக்காங்க. அது ஒரு வழிமுறை. மந்திரங்கள் சொல்லி சொல்றது அது ஒரு இது, ஏகங்கள் பண்ணி பண்றது அது ஒரு இது, அது மாதிரி இருக்கு. அதனால தயவு செய்து நான் உங்க கையெழுத்து கும்பிட்டுக்கிறேன். இந்த வந்து தேவையில்லாத இந்த கெமிக்கல்ஸ் தயவு செய்து பாருங்க. ஒரு பொருள் வாங்காம ஆராய்ச்சி பண்ணுங்க. அதே மாதிரி பொருள் வாங்க நீங்க கிட்ட இருந்து உங்க கை கூட நீங்க வாங்குங்க. ஒவ்வொரு பொருளா வாங்கி வைங்க. வாங்கி வச்சு நீங்க அது கரெக்டா நேரத்தில் பண்ணுங்க. நீங்க கேட்ட விஷயம் அப்படியே உங்களுக்கு நடக்கும். அந்த பிரச்சனை கம்மியாயிடும். புரியுதுங்களா? அதனாலதான் இந்த பதிவு போடுறேன். இது பாருங்க. அடுத்தது உணவு சம்பந்தமா நான் சொல்றேன் உங்களுக்கு எப்படி பண்ண. இறைவனுக்கு உணவு எல்லாம் கொடுக்கறது இருக்கு, தானம் பண்றாங்களா அதெல்லாம் பண்ணுவோம், அதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் நான் சொல்றேன். எந்தெந்த பிரச்சனைக்கு என்னென்ன தானம் பண்ணணும்னு கணக்கு இருக்கு. சும்மா சாமிக்கு மட்டும் போய் அங்கே பூஜை பண்ணிட்டு வந்தா போதாது. அவர் சாமிக்கு பால் கீழே எல்லாம் ஊற்றி பண்ணனா அதை கீழே வழிஞ்சு அது போகுது வேஸ்டா. ஆனால் தானம்னு ஒன்று இருக்கு, நீ அதை பண்ணணும். அடுத்தது அது பண்ணாமல் இருந்தால் வேஸ்ட்டு. அந்த தானம் பண்ணாதான் உனக்கு அது வேலை நடக்கும். அப்போ அங்கே தப்பு நடந்தா கூட இங்கே கரெக்ட் பண்ணணும். அப்போ இந்த தானம் பண்ணுறதும் கரெக்டாக பண்ணணும். அதுவும் எல்லாமே தலைக்கீழாக மாற்றி வச்சிருக்காங்க. எல்லா உணவு பொருட்களும் எல்லாம் மரபணு மாற்றப்பட்டு ஹைபிரிட் வகையில் உணவுங்கள்லாம் எல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க. அது எதை பண்ணணும், எந்தெந்த நட்சத்திரத்துக்கு போனோம்னு நான் சொல்கிறேன். என் வீடியோ நீங்கள் தொடர்ந்து அப்பப்போ பாருங்க. பார்க்க நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நல்லா வணக்கம்.